அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். 10வது வார கர்ப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 மாதம் முடிஞ்சிட்டு 3வது மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். நிறைய பேர்த்துக்கு வயிறு வரலையே அப்படின்ட்டு கவலையாக இருக்கும். அதை பற்றின சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அந்த வகையில் 3வது மாதம் ப்ரெக்னன்சி பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வாமிட்லாம் குறைஞ்சி டயர்ட்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்ற ஆரம்பிக்கிற ஸ்டேஜாக இருக்கும். சிலருக்கு 3வது மாதம் ஃபுல்லாகவே வாமிட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு கன்ஃபியூஸ் இருக்கும், வயிறு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. 10வது மாதத்தில் வயிறு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் ஒரு சின்ன உருண்டை மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்க்கு அப்போ தான் கருவோட வளர்ச்சி, அந்த அளவுக்கு தான் கருவோட வளர்ச்சி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வயிற்றோட அமைப்பும் இருக்கும். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடுப்பு பகுதியை சுற்றி கொழுப்பெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வயிறு பெருசாக இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற வயிறே பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக வயிறு இருக்கிறதே தெரியாது. ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு பகுதி கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நமக்கு வயிறு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு நல்லா வயிறு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் வித்தியாசமே தவிர எல்லா பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் க்ரோ குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு தெரியுது உனக்கு இன்னும் வயிறு வரல அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். முக்கியமாக ஒரு கரு ஆரோக்கியமாக உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதம் எடுத்துக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலம். பிகாஸ் அந்த டைமில் தான் குழந்தையோட மூளை வளர்ச்சி, நரம்பு மண்டலம், ஹார்ட் அது எல்லாமே உருவாகும். அது ரொம்ப ஹெல்த்தியாக உருவாகணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுக்காக தான் நமக்கு ஃபோலிக் ஆசிட் முக்கியமாக கொடுக்குறது. ஸோ இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு வாமிட் வருது, மாத்திரை சாப்பிட்டா வாமிட் வருது அப்படின்ட்டு டேப்லெட்டை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மஸ்ட்டாக டாக்டர் கொடுத்துருக்கிற ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, என்னென்ன ஃப்ரூட்ஸில் என்னென்ன வெஜிடபிள்ஸில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கணும். இந்த 3 மாதத்தில் தான் கரு ஸ்ட்ராங்காக உருவாகும். நிறைய பேர்த்துக்கு 3 மாதத்துக்குள்ளேயே அபார்ஷன் ஆகிறது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரு ஆரோக்கியமாக இல்லாதது தான் காரணம். அதிகம் ட்ராவல் பண்ணாதீங்க, லாங் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வீட்டிலே இருந்துட்டு தேவைக்கு மட்டும் வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். வேலைக்கு போயிட்டுருக்கிற பெண்கள் போய் தான் ஆகணும். ஸோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். முக்கியமாக ரிலாக்ஸாக இருக்கணும். எதுக்கும் எமோஷ்னல் ஆகாமல் ஒரி பண்ணிக்காமல் ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னாவே உங்களோட பேபி சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். 2வது விஷயம், இது உங்களுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வயிறு தெரிகிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் பெருசாக நமக்கு அடி வயிற்றில் இருக்கிற தசை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அது விரிவடைஞ்சு வயிறு கொஞ்சம் குயிக்காகவே பெருசாக வளர்ந்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்விங்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் வயிறு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். 10வது மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 3வது மாதம் ஸ்கேன் நடக்கும். அந்த டைமில் கரு எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சிலர் இந்த ஸ்கெட்ச் மார்க்கு லோஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுவும் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் விரிவடைகிறதுக்கு முன்னாடியும். இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஒரு தாட்டி சஜஷன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். 2வது விஷயம், அசைவுகள்லாம் மூமெண்ட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 வாரத்துக்கு மேலே, ஒரு 12 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா 4th மந்த் ஸ்டார்டிங்லேருந்து மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கிறோம். மைனூட்டாக நோட் பண்ணிங்கன்னா டிக் டிக்னு லைட்டாக துடிக்கிற மாதிரி தெரியும். நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சில டைமில் ஸ்டொமக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியாக மைல்டாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர் மஸ்ட்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும். தொடர்ந்து ஒரு ப்ளீடிங்கோட ஸ்டொமக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக டாக்டரை போய் பார்த்தணும். மற்றபடி உங்களுடைய கரு வளர லைட்டாக ஒரு சைடு ஸ்டொமக் பெயின் இருக்கிறது அது நார்மல் தான், அது இருந்துட்டு தான் இருக்கும். சில டைம் ஏதாச்சும் சாப்பிட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் வயிறு உப்பசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ 10வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ், வாமிட் சென்சேஷன்லாம் குறைஞ்சி நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ். ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.